Taste the Daily. பெரம்பலூர் மாவட்டம் அதிமுக சார்பில் கள ஆய்வு குழு கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பெரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி, கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப மோகன் ஆகியோர் கழக அலுவலகத்தில் ஆய்வு பணி மேற்கொண்டனர். அதன் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்த ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அந்த கோபம் ஏன் வருதுன்னா எங்கேயும் மறுபடியும் உத்தரவு போடுறது அவன் பையன் பேசுறாரு கர்ப்பாம்பூச்சி மாதிரி ஊந்து போய் பதிவிடுறான். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அதிமுக கொடிக்கம்பம் அமைக்க ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இடையூறு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரூர் அருகே அச்சல்வாடி கிராமத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்படுவதற்கான பீடங்களை எழுப்பும் பணியில் அதிமுக தொண்டர்கள் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அனுமதியின்றி பீடங்கள் எழுப்பக்கூடாது, கொடிக்கம்பம் நடக்கூடாது என கெடுபிடி காட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த அதிமுக MLA சம்பத்குமார், சேலம் ஊத்தங்கரை நெடுஞ்சாலை ஓரங்களில் திமுகவினர் வைத்துள்ள கம்பங்களுக்கு அரசு அனுமதி வாங்கினார்களா என கேள்வி எழுப்பினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிமுக MLA-உடன் இணைந்து ஏராளமான கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படும் திமுகவினர் அதிகாரிகளை ஏவி அதிமுகவின் செயல்பாடுகளை தடுப்பதாக கழக தொண்டர்கள் குற்றம் சாட்டினர்.